வணக்கம். மிஸ்டர் அண்ணாமலை, வி த லீடர்ஸ். பரபரப்பாக தமிழகத்தில் உள்ள எல்லாருடைய வாயிலும் எல்லாருடைய மனசுலையும் இந்த வார்த்தைகள், இந்த ரெண்டு வார்த்தைகளும் பரவலாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இது எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் ஆரம்பிச்சதுன்னா 2 நாள் 3 நாள் அப்படியே பயங்கரமாக பேசுவாங்க. அப்படி கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாயிரும். ஆனால் ஒரு வாரமாக இன்னைக்கு வர இந்த 2 வார்த்தையும் பேசி முடிக்கப்படலை. அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த வி த லீடர்ஸ் அந்த இதில் ஏகப்பட்ட மெம்பர்ஸு குறுகிய நாளில் ஒரு 20 லட்சத்துக்கு மேலே சேர்ந்துட்டாங்க. யாரை கேட்டாலும் அதை சேர்ந்து அதனுடைய ஸ்டேட்டஸை என்ன செய்தாங்க, அந்த லிங்கு போட்டு நீங்கள் சேருங்க அப்படிங்காங்க. ஏகப்பட்ட பேர் சேருதாங்க. எந்த அரசியல் கலப்பு இல்லாத மனிதர்கள் சேருதாங்க. இப்படியா போய்கிட்டு இருக்கும்போது மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அன்னைக்கு ஒரு நண்பரை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார், கர்நாடகாவில் இப்படி தான் பிஎஸ் எடியூரப்பா இருந்தார், பிஜேபியில் இருந்தார். அதுக்கப்புறம் பிஜேபியை விட்டு வெளியில் போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து மறுபடிக்கும் அவர் பிஜேபிக்கு திரும்பிட்டார். மத்திய பிரதேசத்தில் உமாபாரதி அவங்க இருந்தாங்க. உமாபாரதி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீக்கர். அவங்க அதாவது எல்லாரும் எந்திரிச்சு நின்று அப்படி உணர்ச்சி வரக்கூடிய அளவில் பேசுனாங்க. அவங்களால கூட சைன் பண்ண முடியலை அப்படின்னாங்க. உத்தரப்பிரதேசத்தில் கல்யாண் சிங் அவரும் ஒரு டாமினேட்டிங் லீடர். அவராலையும் 2 வருஷம் 3 வருஷம் தான் இருந்தார். மறுபடியும் பிஜேபியோடய இது பண்ணிட்டாரு. ஜார்க்கண்டில் பாபுலால் மராண்டி அப்படின்னாங்க. அவர் ஒரு பெரிய தலைவர். அவரும் ஒரு கொஞ்ச நாள் தான் ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து மறுபடியும் பிஜேபியிலே இணைஞ்சிட்டாரு, தாய் கழகத்திலேயே இணைஞ்சிட்டாரு. இப்படி அதாவது குஜராத்தில் கேசுபாய் பட்டேல் அவரும் தனியாக இருந்தார், மறுபடியும் பிஜேபியோடய ஜாயின் பண்ணிட்டார். இது மாதிரி அண்ணாமலையும் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து சேர்ந்துருவாங்க. இது மிஸ்டர் மோடியோடைய அமித்ஷாவுடைய பிளான் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஆள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பிட்ட ஆட்கள் நம்ம அண்ணாமலை ரொம்ப அவசரப்பட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லுவாங்க. அண்ணாமலை ரொம்ப அவசரப்பட்டாங்க. அதாவது அண்ணாமலைக்கு நிறைய வாய்ப்புகள் பிஜேபி கொடுத்துச்சு. பிஜேபியை நம்பி இருக்கிறவங்களுக்கு பிஜேபி ஒரு காலமும் கைவிடாது, நம்ம மட்டும் பொறுமையா காத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது நம்ம வைஸ் பிரசிடென்ட், இப்போ நம்ம வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காருல்ல, அவர் எவ்வளவு அமைதியா இருந்தாரு. அவர் அமைதியாக இருக்க போய் தான் இவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கு. அவர் எவ்வளோ நாள் காத்திருந்தார். அதனால அவருக்கு வைஸ் பிரசிடென்ட் கிடைச்சிருக்கு. நம்ம தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர் இந்த தேசிய தலைவர் ஆகிறதுக்கு முன்னால் அவர் பெயர் யாருக்காச்சும் தெரியுமா? அவர் உழைச்சிக்கிட்டே இருந்தார். அதாவது தன்னை முன்னிறுத்தாம கட்சியை முன்னிறுத்து உழைச்சிக்கிட்டே இருந்தார். அதனால அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு இது கிடைச்சது, இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இப்போ வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப நாள் கழிச்சு பிஜேபி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அடித்து தூக்கி வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியை தூக்கி போட்டு மறுபடியும் வந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான அந்த பிஜேபி பொறுப்பாளர் சுனில் பன்சர் அவர் தான். இதுக்கு முன்னால் ஒரிசாவுக்கு பொறுப்பாக இருந்தார். ஒரிசாவில் பிஜேபி வின் பண்ணிட்டு இப்போ வெஸ்ட் பெங்காலில் வின் பண்ணிட்டு இப்பவும் அவர் அமைதியாக இருக்கார். அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி போஸ்ட் கூட கொடுக்கல. அவருக்கும் ஒரு அங்கீகாரம் பின்னால தான் கொடுப்பாங்க அப்படிங்காங்க. வடகிழக்கில் பிஜேபி வர்றதுக்கு காரணம் ராம் ஆதவ் அப்படிங்கிற ஒரு லீடர் இருந்தார். அவர் தான் வடகிழக்கில் பிஜேபி வர்றதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதாங்க. அதாவது மோடியுடைய செல்லப்பிள்ளை அண்ணாமலை. அவர் அண்ணாமலைக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தாங்க. ரெண்டு பீரியடு அவருக்கு கொடுத்தாங்க. திண்டுக்கல்லில் இருந்து மதுரை வர மோடி தம் பக்கத்திலே உட்கார வச்சுட்டு பேசிக்கிட்டு வந்தார். இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்டோடைய பிரசிடென்ட்டுக்கும் இந்த மாதிரி அவருக்கு எதுவுமே கொடுக்கல. இதை வேற யாருக்கும் இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கல. இவருக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் அவசரப்பட்டு வெளியில் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க சொல்லுதாங்க. வி த லீடர்ஸ் அதில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 18 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரை மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மாறுவோம் மாற்றுவோம். அதாவது அண்ணாமலை மிகச்சிறந்த ஒரு திறமைசாலி, மிகச்சிறந்த தைரியசாலி. அதாவது ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய குணம் என்னன்னா, பிற்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல தன்னுடைய முடிவை மாற்றிக்கிறது தான் ஒரு தலைவனுடைய முடிவு, தலைவனுடைய குணம். அண்ணாமலை அந்த வழியில் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு,
புதுசாக ஒரு அரசியல் இயக்கம், அதாவது வி த லீடர்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து அவருடைய இது வந்து தேர்தல் வெற்றி இல்லை, மனுஷ மனங்களினுடைய வெற்றி. இப்போ இன்னைக்கு இந்த 18 லட்சத்துலேருந்து 20 லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அதில் 90% மக்கள் வந்து பிஜேபியில் உள்ள ஆட்கள். இதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விசித்திரமான நிகழ்ச்சி. அதாவது அண்ணாமலை வந்து முதல்ல ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து அவரை பிஜேபி தமிழ்நாட்டு பிஜேபிக்கு கூட்டு வந்தாங்க. அவருக்கு காலத்தில் பீரியடில் கொடுத்தாங்க. அவர் என்ன செஞ்சாரு, என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாத யாத்திரை பண்ணி, அதாவது அப்போவுமே அவருக்கு நிறைய ப்ரெஷர். அவர் சுதந்திரமாக செயல்பட முடியாத வழக்கில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி ஆட்கள் அவரை வந்து முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதையெல்லாம் உடைச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய மனசை அவரை கொள்ளை அடிச்சிருக்காரு. அதாவது அவருடைய ஓட் பேங்கை வந்து 18% கொண்டு போயிருக்காரு. ஒரு பெஸ்ட்டு ஐபிஎஸ்ஸாக இருக்கும்போது கர்நாடகத்தின் சிங்கம் அப்படின்னு அவர் அழைச்சிருக்காங்க. ஐஏஎம்ல அவர் படிச்சிருக்காரு. அதாவது ஒரு எக்ஸலண்ட் ஸ்பீக்கர். அவருடைய அந்த அரசியல் சார்பு இல்லாமல் சாதாரணமாக அவருடைய பேச்சை கேட்டு பார்த்தாலே நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இந்த சின்ன வயசுல இவ்வளவு அறிவா அப்படிங்கிற அளவுக்கு அவர் இருக்கும். அதாவது அண்ணாமலையினுடைய அந்த அந்த ஒரு ராஜதந்திரம், அதாவது அவருக்கு சுற்றி அவரை பாடாப்படுத்துகிற ஆட்கள்லாம் ஓரம் கட்டிட்டு ஓட் பேங்கை 18% ஆக்கினாரு. அவர் வந்து பதவியை நோக்கி ஓடலை. இப்போ அவருடைய இது வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி புரியணும், திராவிட கட்சிகள் இல்லாமல் பிஜேபி ஆட்சி புரியணும் நோக்கத்தில் போனார். ஆனால் அவரை மறுபடியும் திராவிட கட்சியிலேயே கூட்டணி வச்சாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பதவியை காலி பண்ணாங்க. அப்படியே அவர் செய்யும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு வெறுத்து போனார். அப்படி இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை சொல்கிறத கேட்டு பிரச்சாரம்லாம் பண்ணினார். அதுக்கப்புறமா அவருக்கு எந்த ஒரு பதவியும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. இப்படியே இருந்திருந்தால் நம்மளுடைய நோக்கம் வந்து வீணா போயிருன்னு நினச்சி அவர் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு புது இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மக்கள் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு என்ன ப்ராப்ளம்னா, நிறைய பேருக்கு பிஜேபியும் பிடிக்கும், அதாவது மோடியும் பிடிக்கும், பாரதிய ஜனதா கட்சியும் பிடிக்கும், அண்ணாமலையும் பிடிக்கும். இந்த 18% பேர் நீங்கள் அண்ணாமலையில் வி த லீடர்ஸில் இருந்தாலும் அவங்க உள் மனசில் மோடி மேலே உள்ள அன்பையும் பாரதிய ஜனதா கட்சி மேலே உள்ள அன்பையும் மறுக்க முடியாது. அவங்க உள்ளுக்குள்ள அதை இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருடைய ஆசையும் என்னதுன்னா பாரதிய ஜனதா கட்சி இருக்கணும், அதில் அண்ணாமலை இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சில குறிப்பிட்ட மெம்பர்ஸுடைய ஆதங்கம். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், என்ன நடக்கு ஏது நடக்குங்கிறத பார்ப்போம். வெயிட் அண்ட் சி. நன்றி, வணக்கம்.